வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாக்கியாஸ் கோலங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொய்யா இலை மற்றும் கொய்யா பழத்தின் மருத்துவ குணங்களை இக்காணொலியில் பார்க்கலாம். பழங்களிலே விலை குறைவானதும் அனைவராலும் எளிதில் வாங்கி உண்ணக்கூடியதுமான கொய்யா பழத்தில் முக்கிய உயிர் சத்துக்களும் தாதுப்புக்களும் அடங்கியுள்ளன. கனி மட்டுமல்லாது இலை, பட்டை என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை. வைட்டமின் சி, வைட்டமின் பி மற்றும் ஆகிய உயிர் சத்துக்கள் கொய்யா பழத்தில் அடங்கியுள்ளன. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற தாது உப்புக்களும் இதில் காணப்படுகின்றன. கொய்யா மரத்தின் இலைகள் திசுக்களை சுரக்கும் குருதிப்போக்கினை தடுக்கும் திறன் உடையவை. மலச்சிக்கலை போக்கும் கசாயம், வாந்தியினை தடுக்கும். ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டால் இலையை காய்ச்சி கொப்பளிக்கலாம். கொய்யா இலை மூலம் தயாரிக்கப்படும் கஷாயம் இருமல், தொண்டை மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு தருகின்றன. கொய்யா மரத்தின் இளம் புது கிளைகளில் மூலம் தயாரிக்கப்படும் கஷாயம் காய்ச்சலை கட்டுப்படுத்தும். கொய்யா மரத்தின் இலைகளை அரைத்து காயம், புண் இவற்றின் மேல் தடவினால் அவை விரைவில் ஆறிவிடும். கொய்யா இலைகள் அல்சர் மற்றும் பல் வலிக்கு உதவுகின்றன. கொய்யா மரத்தின் பட்டை பாக்டீரியா அழுக்களை தடுக்கும், காய்ச்சலை போக்கும். வேர்பட்டை குழந்தைகளின் வயிற்றுப்போக்கினை குணப்படுத்தும். கொய்யா பழத்தின் அரிந்து சாப்பிடுவதை விட பழத்தை நன்றாக கழுவி பிறகு பற்களில் நன்றாக மென்று தின்பதே நல்லது. இதனால் பற்களும் ஈறுகளும் பலப்படும். வேறு எந்த பழத்திலும் இல்லாத வைட்டமின் சி என்ற உயிர்ச்சத்து இப்பழத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றது. அதனால் வளரும் குழந்தைகளுக்கு கொய்யாப்பழம் ஒரு வரப்பிரசாதமாகும். உடல் நன்கு வளரவும் எலும்புகள் பலம் பெறவும் கொய்யாப்பழம் உதவும். கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்துகள் உள்ளன. இதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாது. முகத்தில் பொலிவையும் அழகையும் தருகின்றது. தோல் வறட்சியை நீக்குகிறது. முதுமை தோற்றத்தை குறைத்து இளமையாக மாற்றுகிறது. சாப்பிடுவதற்கு முன் இப்பழத்தை சாப்பிடுவது நல்லதல்ல. சாப்பிட்ட பின்பே அல்லது சாப்பிடுவதற்கு